இப்போது வால்பாறை தொகுதினா வால்பாறை தேயிலை தோட்ட தொழிலாளியுடைய மகன் நான் பிறந்ததே தேயிலை தோட்டத்தில் தான். தேயிலை தோட்டத்தில் மனத்தில் தான் நான் பிறந்தேன், அதில் தான் நான் வளர்ந்தேன், அதில் தான் வாழ்ந்தேன். அதுதான் என்னை படிக்க வச்சது, அதுதான் என்னை டாக்டர் ஆச்சு, அதுதான் என்னை எம்எல்ஏ ஆச்சு. அதை தான் இப்போது தாவேகா தலைவருடைய கட்சியுடைய வேட்பாளர் நிற்க வச்சது அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய ஒரு மகன். இந்த முறையில் அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை அத்தனையும் தெரியும் எனக்கு. ஆகையினால அந்த அந்த பிரச்சனையை தீர்த்து இந்த சம்பள பிரச்சனை, எஸ்டேட் தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனை கவர்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ண ரேட்டை விட இந்த இந்த தேயிலை தோட்டத்தில் யூனியன்காரங்களாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து கூட்டணி போட்டுக்கிட்டு அரசாங்கமே 425 ரூபா கொடுக்குது. அது எங்களுக்கு அந்த வேண்டாம், நாங்கள் 390 ரூபாய் கையெழுத்து போட்டு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசாங்கம் கொடுக்குற ரூபாயை குறைச்சி இந்த யூனியன்காரங்க தேயிலை தோட்டத்தோட தொழிற்சங்கத்தோட யூனியன்காரங்க சேர்ந்து கூட்டணி போட்டு ஏதோ ஒரு லாபத்துக்காக செய்து அந்த மக்களை அழித்திருக்கிறார்கள். அதை நான் வந்தவுடன் கேரளாவுக்கு 525 ரூபா 525 ரூபா சொச்சம் அந்த சம்பளம் இருக்குது. அது கேரளாவுக்கு இணையான சம்பளத்தை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வாங்கி கொடுப்பேன். 1. 2, மலையில் வாழ்கின்ற மக்கள் இந்த மிருகங்களால் பாதிக்கப்படுகின்ற மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட், மிருகங்களால் பாதிக்கப்படுகின்றவருக்கு நிரந்தர தீர்வு ஒரு டாக்டர் முறையில் எனக்கு தெரியும். ஃபாரஸ்ட்டுக்காரர் தான் இது செய்யணும். ஃபாரஸ்ட்டுக்காரங்களுக்கு எப்படி செய்யணும்னு நான் சொல்லிக் கொடுப்பேன் எம்எல்ஏ ஆனால். அப்படி செய்கின்ற பொழுது பாதுகாப்பாக இருப்பதற்கு சென்சார் வச்சு, அலாரம் வச்சு, டவர் வச்சு, ஒரு மணிமல் வந்துன்னா அந்த டவர்லேருந்து ஒரு ஒலிக்கும் போது மக்கள் எல்லாம் அலர்ட் ஆகிக்குவாங்க. ஓ, இந்த இடத்துல இந்த புலி வருது, இந்த இடத்துல யானை வருது அப்படிங்கும்போது பாதுகாப்பாக இருப்பாங்க. இந்த சிஸ்டத்தை நான் எம்எல்ஏ ஆனவனை கொண்டு வருவேன். அதற்கு அடுத்தபடியாக நிறைய வால்பாறை அந்த ஆனமலை கிளப்பு, அது வந்து 28 ஏக்கர். நான் முதல்ல எம்எல்ஏ இருக்கும்போது அதை நான் வாங்கி கொடுத்து அரசாங்கத்துக்கு கொடுத்தேன். அதில் தான் இப்போ காலேஜ் வால்பாறை அரசு கல்லூரி இருக்குது. அதனால தான் கோர்ட் இருக்குது, அதில் தான் பஞ்சாயத்து யூனியன் இருக்குது, அதில் தான் போட்டு கிளப் இருக்குது, அதில் தான் போட்டு இருக்குது. இத்தனையும் நான் செஞ்சு கொடுத்தது நான் இருக்கும்போது தான். எனக்கு பின்னாடி 4 எம்எல்ஏ வந்தாங்க. அரசாங்கத்திலேருந்து ஒரு இன்ச்சு இடத்த கூட அரசாங்கத்துக்கு இது வரைக்கும் ஆளுக்கு வாங்கி கொடுக்கல. ஸோ அப்படி அந்த ஆனமலை கிளப்பை எப்படி பிடுங்கி மீட்டெடுத்து அரசாங்கத்துக்கு கொடுத்து அந்த அரசாங்கத்தில் இப்போ காலேஜ் கட்டி எத்தனையோ குழந்தைகள் மாணவர்கள் படிக்கிறார்களோ அதே மாதிரி நான் வந்தேன்னா சற்றேறக்குறைய 13,000 ஏக்கர் புறம்போக்கு நிலம், அரசு நிலம் கையகப்படுத்தப்பட்டு தனியார் இடம் இருக்கிறது. அதையெல்லாம் மீட்டெடுத்து அங்கே உள்ள நிரந்தர தொழிலாளிக்கு, ஒரு தொழிலாளி ரிட்டையர்ட் ஆனால் மினிமம் 2 சென்ட் இடம் அரசாங்கத்தின் பட்டா கொடுப்பதற்கு என்னுடைய முதல் வேலை அதுதான். இதை செய்வேன். அதற்கடுத்தால் கூட கீழ்ப்பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆனமலையாறு நல்லாறு திட்டம் எந்த கவர்மெண்ட் எனக்கு போன தடவை எம்எல்ஏ இருக்கும் இன்னொரு டைம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சிஸ்டத்தை நான் கொண்டு வந்திருப்பேன். இப்போ வந்த உடனே ஆனமலை நல்லாறு திட்டம், ஆனமலையாறு நல்லாறு திட்டம் கொண்டு வந்தால் அது கேரளா கவர்மெண்ட்டு நீங்கள் எடுத்துக்குன்னு சொல்லி சைன் பண்ணியே கொடுத்துட்டாங்க. ஒரு 50 லட்சத்துலேருந்து ஒரு 5 கோடி ரூபா செலவு பண்ணால் அந்த ஆனமலை நல்லாறு திட்டம் நிறைவேறினோம். அந்த தண்ணி வந்து அரபிக்கடல் போய் கலக்காது. அந்த தண்ணி இங்கே வந்துச்சுன்னா 3 போகம் தண்ணி அரசு விவசாயிகளுக்கு பயன்படும், தண்ணீர் வரும், குடிநீர் பிரச்சனையே இருக்காது. இங்கே இருந்து கரூர் வரைக்கும் ஒரு 5-6 மாவட்டங்களுக்கு, அதுவும் குறிப்பாக வால்பாறை தொகுதியுடைய கீழ்ப்பகுதி எல்லாம் செழிப்பாயிரும், தண்ணி பஞ்சமே இருக்காது. இதை தீர்த்து கொடுங்க. கீழ்ப்பகுதியில் கழிவறை, பெண்களுக்கு கழிவறை இல்லை, தண்ணி வரல, இந்த மாதிரி பிரச்சனை அடிப்படை தேவைகளை உடனே நான் எம்எல்ஏ ஆனால் 1 மாதத்துக்கு நான் தீர்த்துவேன். இதுக்கு கலெக்டர் சாங்ஷனோ யாரும் தேவையில்லை, நான் எம்எல்ஏவே என்ன செய்ய முடியும். இதை செஞ்சு கொடுக்குறேன். எந்த அதிகாரியும் சட்டத்தை மீறி கீழ்ப்பகுதியுடைய மக்களுடைய குறைகளை கேட்பதற்கு தவற விடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அப்படி தவறும் பட்சத்தில் அவர்களை சட்டப்படி வேலை வாங்கி, அவர்கள் வேலை வாங்கவில்லை என்றால் அவர்கள் சம்பளமே வாங்க முடியாத அளவுக்கு நான் என்னுடைய கண்டிப்பை காட்டுவேன். அதற்கு அடுத்த போல் தென்னை விவசாயிகள் அவர்களுடைய பிரச்சனை, தென்னை விவசாயத்தை சார்ந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனை, சென்னை மட்டை உரிக்கிறவங்க, மட்டை மில்லுக்கு போகிறவங்க,
அப்புறம் நெசவாளர்கள், அப்புறம் தொழிலாளர்கள், கட்டிட தொழிலாளர்கள், தினக்கூலிகள், இப்படிப்பட்ட அடிமட்டத்தினுடைய தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை நான் எம்எல்ஏ இருந்து அதுக்கெல்லாம் எனக்கு கலெக்டர் சாங்ஷனோ மந்திரி சாங்ஷனோ எனக்கு தேவையில்லை. நான் எம்எல்ஏ இருந்து எனக்கே தெரியும் எனக்கு இன்னும் ஒரு எம்எல்ஏக்கு என்ன பவர் இருக்குன்னு. அந்த பவர்களை யூஸ் பண்ணி அவர்களுக்கு ஒரு பைசா லஞ்சம், நான் எம்எல்ஏ இருக்கும்போது போன தடவையும் அப்படி தான் ஒரு பைசா இல்லாமல் நேர்மையாக இருந்தேன். அதே மாதிரி இந்த தடவையும் நேர்மையாக இருந்து இந்த மக்களுக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பேன். அடுத்துக்கு இல்லாமல் கீழ்ப்பகுதியில் நான் எம்எல்ஏ ஆனால் ஒரு நர்சிங் காலேஜ் நிச்சயம் கட்டித்தருவேன். நிச்சயம் கீழ்ப்பகுதி மக்களுக்கு, பெண்களுக்கு, உங்களோட குழந்தைகளுக்கு நர்சிங் காலேஜ் நிச்சயம் கட்டித்தருவேன். அது அரசாங்கத்தினாலும் சரி அல்லது தனியார்னாலும் சரி. அதற்கு மேலாக இதுதான் முத்தாய்ப்பு. நான் எம்எல்ஏ ஆன உடனே என்னுடைய முதல் பணி வால்பாறை சட்டமன்ற தொகுதியுடைய கீழ்ப்பகுதி மேல் பகுதியையும் சுற்றுலா எப்படி ஊட்டி கொடைக்கானல் போல் சுற்றுலா தலமாக ஆக்குவதற்கும் சுற்றுலா மயமாக ஆக்குவதற்கும் நான் பாடுபடுவேன், செய்து கொடுப்பேன். அதுக்கு மேலே 6 மணிக்கு மேலே செக் போஸ்ட்லேருந்து கீழேருந்து பைக்கில் போகிறவங்கள 6 மணிக்கெலாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதையெல்லாம் உடனுக்குடன் சட்டப்படி தீர்த்துட்டு இந்த அடிமைத்தனத்தை எந்த அதிகாரிகள் என்ற போர்வையில் சில அதிகாரிகள் அடிமைத்தனத்தை வைத்துக்கொண்டு இந்த வால்பாறையின் சில கீழ்ப்பகுதி மக்களை நசுக்கின்ற அந்த நிலையை நான் அனுமதிக்கவே மாட்டேன். இங்கு ஒரு சுதந்திரமான ஆட்சியை, ஒரு நல்ல ஆட்சியை, இந்த மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொடுப்பதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன். அதை தலைவரிடத்தில் சொல்வோம். எங்கள் தமிழக வெற்றிக்கழகம் ஆட்சி அமைக்கும் போது எங்கள் தலைவர் விஜய் சாருடைய முதலமைச்சராகும் போது இதையெல்லாம் சிறப்பாக செய்து இந்த மக்களை ஒரு சுபிட்சமாக வைப்பதற்கு நான் முயற்சி